வெல்கம் டு டிபாஸ் ஹப். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் சாதத்துக்கு கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, 2 துண்டு கிராம்பு, 2 அன்னாச்சி பூ சேர்த்து பொரிஞ்சதும் 3 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நிறையா சேர்த்தா தான் நமக்கு கொஞ்சம் கிரேவி நல்லா கிடைக்கும். அதனால் நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக 3 எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் வதக்கிட்டு இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் கடைசியில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சே வதக்குங்க, இல்லைனா பொடியெல்லாம் கருகி போயிடும். இப்போ பொடியோட பச்சை வாசம் போனதும் 2 பெரிய சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சி அந்த சாறை சேர்த்துக்கிறேன். நீங்கள் அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு கிரேவி நல்லா கிடைக்கும். அதுக்காண்டி தான் அரைச்சி சேர்த்தோன்னே தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றுற வரைக்கும் சிம்மில் வச்சே வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு 2 பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா வெங்காயம் வதக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா கிரேவியில் உள்ள எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்து கிரேவி நல்லா ரெடியாக இருக்கும். இப்படியே கூட முட்டை சேர்த்து நம்ம சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். ஆனால் நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்குன்றனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திருப்பியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்லையே கொதிக்க விட்டேன். இப்போ பாருங்கள், எனக்கு தேவையான அளவுக்கு கிரேவி கிடச்சிருச்சு. அடுத்து ஒரு 5 முட்டையை வேக வச்சு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த கிரேவியில் இந்த மாதிரி சேர்த்து கிரேவியை பூரா முட்டை மேலே படுற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக விடுங்க. இப்போ நமக்கு தேவையான முட்டை தொக்கு, முட்டை கிரேவி, முட்டை மசாலா எப்படினாலும் சொல்லலாம், ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.